ஆமா. நான் ஒரு பொண்ணு பேர சொல்லி வளரிப்பேன். இந்த பொண்ணு இந்த பேரு தான் அந்த பொண்ணோட பேருன்னு அவர் சொல்லிட்டாரு அந்த இடத்துல. அந்த பேரும் இந்த பேரும் ஒரே ஒரே பேர். பேரு. ஓகே. இவங்கள என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கும் ஷாக்கு. விளையாடாதீங்க நீங்க சும்மா சொல்லாதீங்க. என்ன கிண்டல் பண்றதுக்காக சும்மா சொல்லாதீங்க அப்டின்னோனே, இல்ல இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பேரு அப்டின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சொல்லோனே பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அவங்க திரும்ப நம்பவே இல்ல. இவர் சும்மா விளையாடுவாரு அப்டிங்கிற மாரி அவங்க நம்பவே இல்ல. இது இப்படியே போயிருக்கு. நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் சில விஷயத்த வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டா பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வீட்டுக்கு லேட்டா வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வீட்லயே உட்காந்து கால்ஸ் பேசுறது, ரூம்லயே உட்காந்து கால்ஸ் பேசுறது, சாப்பிட கூப்பிட்டா வர்றது கிடையாது, ரூம்லயே உட்காந்துட்டு பேசுறது, என்ன நான் ஃபோன்ல இருக்க கால்ல இருக்க பேசிட்டு வரேன்னு சொல்றது, அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு கால் பேசுறது அப்படின்னோடனே கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய லவ்வா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து கோவம் வருது. என்ன ஏதுன்னு கோவத்தை தாண்டி ஏன் இவர் இப்படி பண்றாரு, என்ன விஷயம் இப்படி பண்றாரு அப்படின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறத தாண்டி இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லையா, ட்ரஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா.